பூரணச்சந்திரன். பூர்ணச்சந்திரன் எப்போவுமே ஒளி தரும். ஆனால் இந்த சந்திரன் இன்று ஒளி இழந்து விட்டது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அவசரம் என்ன? நிதானமும் பொறுமையும் தானே ஒரு காரியத்தினுடைய வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தை யோசித்து பார்த்தீங்களா? உங்கள் 2 குழந்தைங்கள பற்றி யோசனை செஞ்சீங்களா? நீதி தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்யும். என்றைக்காக இருந்தாலும் நீதி நிலைத்து நிற்கும். நீதி வெற்றி பெறும். லோயர் கோர்ட்லேயும் இருக்குது, டபுள் ஜட்ஜஸ்லேயும் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்குது. நீதி விசாரணையில் இருக்கும்போது முதல்ல நம்ம பேசுகிறதே தவறு. ஏன்னா நீதிபதிகளுடைய கைகள் கட்டக்கூடாது. அவர்கள் தெளிவாகவும் நிதானமாகவும் முடிவு எடுப்பதில் தன்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லுவாங்க. முதல்ல நீதியின் மேலே நமக்கு நம்பிக்கை வேணும். நிச்சயமாக நீதி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே அவசரம், பதட்டம். எனக்கு இன்றைக்கே நடக்கணும், இப்போவே நடக்கணும், இன்றைக்கே என்னுடைய கருத்து கரெக்டு அப்படின்னு. நோ டவுட், இன்றைக்கி அமாவாசை சார். நீங்கள் பூர்ணச்சந்திரனாக இருந்து ஜீவஜோதியாக மறைந்து திருப்பரங்குன்றத்திலேயே நீங்கள் ஜீவஜோதியாக இருக்கிறீங்களே, எங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வாழ வேண்டிய பிள்ளை, வளர வேண்டியவன், உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஜீவஜோதியாக இருக்க வேண்டியவர். இப்படி திருப்பரங்குன்றத்தில் ஜீவஜோதியாக இருக்கிறீங்களே, எங்கள் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார். இளைஞர்களே எல்லோருமே இந்த நிகழ்ச்சியில் பதட்டம் கூடாது. உங்களது தரப்பில் இருக்கிற நியாயங்கள் தர்மங்கள் எல்லாமே நீதியில் முறைப்பட்டிருக்கிறோம். மதுரையில் கண்ணகி சுட்டரித்தாள், அன்று நீதியை நிலைநாட்டினாள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் மதுரை மக்கள் மட்டுமல்ல, எல்லோருமே கொஞ்சம் நீதிக்கு முன்னாடி நிதானமாக தான் இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் இல்லைங்களா? அந்தந்த நேரத்தில் தான் அந்தந்த நீதி கிடைக்குமே ஒழிய அவசரப்படுறதுல பிரயோஜனமே இல்லை. பூரணச்சந்திரன், நீங்கள் எவ்வளோ உழைத்து இருக்கிறீங்க. உங்கள் உடலை வருத்தி உங்கள் குடும்பத்துக்காக, 2 குழந்தைங்களுக்காக. உங்களுடைய கடைசி அந்த டெலிஃபோனில் நீங்கள் பேசினதெல்லாம் யூடியூப்பில் நான் கேட்டேன். இருந்தாலும் இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. யார் காரணம் என்பதை விட நாம் காரணமாக ஆயிடக்கூடாது. நீதியை வளைத்து விடக்கூடாது. நீதி செங்கோலோடு வாழ வேண்டும். நீதி தழைக்க வேண்டும். நீதியின் மீது நம்பிக்கை வைப்போம். நீதியை நம்ம கையில் எடுக்கிறத விட மதுரையில் நீதி என்றைக்குமே நிலைக்கும். அது மாறவே மாறாது, அன்றும் இன்றும்.